மூவி நம்ம பார்க்க போறோம்னா ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு படத்தை தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த படத்தோட நேம் பார்த்தீங்கன்னா அகேன்ஸ்ட் த ஐஸ் 2022 இந்த மூவி ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த படத்தோட கதையில நான் கான்செப்ட் என்னன்னு சொல்ல போனா, இப்போ நம்ம பொதுவாக நம்ம நாட்டோட எல்லை பரப்பை எப்படி கண்டுபிடிப்போம்? இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு ஹெலிகாப்டர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு நம்ம நாட்டோட எல்லைக்கே போய் இது நம்ம நாட்டோட இணைஞ்சிருக்கா இல்லை அந்த பக்கத்து நாட்டோட இணைஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சு நம்ம பார்டரை பிரிப்போம். ஆனால் இதுவே 100 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டோட நிலப்பரப்பை எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, தனியாக அங்கே மக்கள் யாராவது ஒரு டீமை ரெடி பண்ணி அனுப்பிச்சு இது நம்ம நாட்டோட இணைஞ்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த படத்தோட ஹீரோவா அவங்க க்ரூ மெம்பர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க நாட்டோட எல்லை பரப்பு எவ்வளோ வரைக்கும் இருக்குன்னு சொல்லி பார்க்கறதுக்காக இவங்க க்ரூ மெம்பர்ஸோட கூட்டிட்டு போயிருப்பாங்க. ஸோ அப்படி போயிட்டு செக் பண்ணும்போது இவங்க தெரியுது என்னன்னா, அமெரிக்கா என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க நாட்டுக்கு சொந்தமே இல்லாத ஒரு தீவு, அது தீவுன்னு தான் சொல்றாங்க. அந்த தீவு வந்து இது எங்களோட இது அப்படிங்கிற மாதிரி அவங்க கிளைம் பண்றாங்க. ஸோ அவங்க சொல்றது உண்மையா இல்லை பொய்யான்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணணும்னா, இவங்க நாட்டிலேருந்து யாராவது ஒருத்தரே போயிட்டு அந்த இடத்துல போய் பார்த்துட்டு வரணும். ஸோ அந்த வேலையை பார்க்கறதுக்காக தான் இந்த படத்தோட ஹீரோவா அவங்க க்ரூ மெம்பரும் போயிருப்பாங்க. அலபாமா அப்படிங்கிற ஒரு ஷிப் எடுத்துட்டு போயிருப்பாங்க. ஸோ அந்த ஷிப்பு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிக் பிரதேசத்தில் மாட்டிக்குது. ஸோ இதுக்கு மேலே நம்ம இதில் போக முடியாது, நம்ம வந்து இந்த ஸ்லெட்ஜை யூஸ் பண்ணி தான் நம்ம ட்ராவல் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அதில் ட்ராவல் பண்ணி போகிறாங்க. ஸோ போயிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அதாவது அமெரிக்கா வந்து சொல்லியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக், அது தீவே கிடையாது, அது பார்த்தீங்கன்னா நம்ம கிரீன்லாண்டு நம்ம நாட்டுக்கு சொந்தமானது அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் அதில் இருக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை பார்த்தீங்கன்னா இந்த பனி பிரதேசத்தில் ஏதோ ஒரு இடத்துல பதுக்கி வச்சிருக்காங்க. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் ஹீரோ போயிருக்காரு. ஸோ கடைசியில் அதை கண்டுபிடிச்சி அவங்க நாட்டில் கொண்டு போய் அதை சேர்த்தாரா இல்லையா அப்படிங்கிறத அந்த படத்தோட முழு ஸ்டோரியாகவே இருக்கும்.